ஓம் சாந்தி 30-10-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். ஃபேஷனபிளாக, அதாவது நவநாகரிகமான உடைகளை அணிவதினால் தேக அபிமானம் வந்து விடுகிறது. கேள்வி: அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் எந்த விஷயத்தில் குழந்தைகள் அலட்சியமாக இருப்பார்கள்? பதில்: தன்னை திருத்திக் கொள்வதற்கு சார்ட் வையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நினைவிற்கான சார்ட் வைப்பதில் மிகுந்த நன்மை இருக்கிறது. நோட் புத்தகத்தை சதா தன்னுடன் வைத்திருங்கள். எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என்று நோட் செய்யுங்கள். என்னுடைய ரிஜிஸ்டர் எப்படி இருக்கிறது? தெய்வீக நடத்தை இருக்கிறதா? கர்மங்களை செய்து கொண்டே பாபாவின் நினைவு இருக்கிறதா என்று நோட் செய்யுங்கள். நினைவின் மூலமாக தான் துரு நீங்கும், உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும். முரளியின் பாடல்: கள்ளங்கபடமற்ற தந்தை தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும். இதனை பார்த்து நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனென்றால் இதுதான் உங்களுடைய படிப்பின் லட்சியமாகும். நாம் மாணவர்கள், ஈஸ்வரன் நமக்கு கல்வி கற்றுத் தருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அனைவருடைய லட்சியமும் ஒன்றுதான். பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர் என்று பாடலில் கேட்டீர்கள். அப்படியென்றால் பக்தர்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்றுதானே அர்த்தம். 5 விகாரங்களின் ஆபத்து அனைவரின் மீதும் இருக்கிறது. அனைவருமே பக்தர்கள், ஞானிகள் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஞானம், பக்தி இரண்டுமே வெவ்வேறு ஆகும். எப்போது ஞானம் கிடைக்கிறதோ அப்பொழுது பக்தி இருப்பதில்லை. பக்தியின் பலன் ஞானம். ஞானத்தின் மூலம் பகவானை அடைகிறோம். ஆகையால எப்போ ஞானம் கிடைக்கிறதோ அப்போ இறைவனை அடைஞ்சிடுறோம். ஆகல திரும்ப பக்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்றார். நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானராகி விடுகிறீர்கள். அரை கல்பத்திற்கு சத்கதி கிடைத்து விடுகிறது. ஒரே ஒரு செய்கையின் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை அடைந்து விடுகிறீர்கள். நாடகத்தின்படி எது நடந்து முடிந்து விட்டதோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும். மீண்டும் விகார மார்க்கம் ஆரம்பமாகிறது. இதில் முதல் நம்பர் விகாரம் காமம். இதற்குதான் காம விகாரத்தை வென்றால் உலகத்தை வென்றவராக ஆகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது துக்கம் நிறைந்த உலகம். நீங்கள் அங்கு ஜென்ம ஜென்மங்களாக சுகத்தை அனுபவித்து வந்தீர்கள். எல்லையற்ற செல்வம் கிடைத்து விடுகிறது. 21 ஜென்மங்களுக்கு அங்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது, திவால் ஆகாது. இந்த விஷயங்களை புத்தியில் வைத்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். உங்களுடைய ஞானம், யோகம் அனைத்துமே மறைமுகமானது. இதுதான் ஞான ஆயுதம் என்று பாபா புரிய வைக்கிறார். அவர்கள் பிறகு ஸ்தூல ஆயுதங்களை தேவிகளின் கைகளில் காட்டியிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பதில்தான் நன்மை இருக்கிறது. அப்போதுதான் தேக அபிமானம் விலகும். தேக அகங்காரத்தை விட்டுவிடுங்கள் என்று பாபா கூறுகிறார். நல்ல ஆடைகளின் போதை இருக்கும் அல்லவா? அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தால் கண்டிப்பாக அதனுடைய போதை இருக்கும் தானே. நான் இதை அணிந்திருக்கிறேன்,
எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்ற சிந்தனையில் வரும். உங்களை விட நான் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறேன், எந்த நல்லா இருக்கு அப்படிலாம் தோணும் இல்லையா? ஆகையால பாபா தேக அகங்காரத்தை விடுங்க, சாதாரணமாக இருங்க, ரொம்ப ஹையாகவும் ட்ரெஸ் பண்ண வேணாம், அதுவே ரொம்ப லோவாகவும் இருக்க, சாதாரணமாக இருங்க. அந்த ட்ரெஸ் அணிகிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபேஷனபிளாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். பர்பஸ் என்ன? சரீரத்தை கவர் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்றார் போல், இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கணும். ஆனாலும் சிம்பிளாக தான் இருக்கணும், எளிமையாக தான் இருக்கணும் அப்படின்றார். மற்றபடி சரண்டர் அப்படின்னா அவங்க மிக மிக எளிமையாக தான் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பாபா கொஞ்சம் சலுகை கொடுக்குறார். அதுலேயும் நம்ம வந்து லேட்டஸ்ட் டிசைன் அல்லது லேட்டஸ்ட் மாடல் அப்படிலாம் போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும். நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் நிறைய நகைகளை அணிவீர்கள். இங்கு உயர்ந்த ஆடைகளை அணிய வேண்டியதில்லை. மிகவும் சாதாரணமாக இருங்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது நம்ம தேக அபிமானத்தை விடுறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு தேக அபிமானம் எல்லாம் இல்லை அப்படின்வாங்க. ஆனால் அதை பார்த்து மற்றவங்களுக்கு தேகாபிமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆகையால நமக்கும் தேகாபிமானம் வரக்கூடாது, நம்மளை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் தேகாபிமானம் வரக்கூடாது. அது போல தான் நம்முடைய ட்ரெஸ் வந்து இருக்கணும். கலரோ டிசைனோ எல்லாமே அது போல இருக்கணும். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் வருகிறார். யுத்தமும் கண்டிப்பாக நடக்கும். அணுகுண்டுகள் கூட நிறைய தயார் செய்திருக்கிறார்கள். அதனை நிறுத்த எவ்வளவுதான் தலையை உடைத்து கொண்டாலும் அப்படி நடக்க முடியாது. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. அதாவது இப்போ உலகத்திலையும் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா பழைய விஷயங்கள் போனாதானே புதிய கிரியேட்டிவான விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது 1936 இருந்து பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உலகம் விநாசமாகும், ஆனா நீங்க அது விநாசம் அப்படின்னு பார்க்காதீங்க, நெகட்டிவா பார்க்காதீங்க. விநாசம் நடந்தால்தான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆகில பாபாவுடைய கருத்துகள் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆகையால் இந்த பழைய உலகம் கண்டிப்பா விநாசம் ஆக போகுது. யார் எவ்வளவு நினைச்சாலோ நிறுத்த முயற்சி பண்ணாலோ அது முடியாத காரியம் அப்படின்றார். சரி, அணுகுண்டுகளை போடாதீங்கன்னு வேணா தடை போடலாம் அல்லது நிறுத்தலாம். இயற்கை சீற்றங்களை என்ன செய்ய முடியும்? ஆகையால பாபாவை நினைவு செய்யுங்கள். டெட் சைலன்ஸ், அவ்வளோதான். நான் ஆத்மா, ஷரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்கள். ஷரீரத்தை விடுவதற்கு எப்படி நாம் முயற்சி செய்கிறோமோ அப்படி வேறு யாராவது முயற்சி செய்கிறார்களா என்ன? ஒரு பக்கம் பாபா ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லி கொடுக்குறார். ஆர்ட் ஆஃப் பெட்டர் லிவிங் அப்படின்னா நல்லா வாழணும்னா என்ன செய்யணுன்றது சொல்லி கொடுக்குறார். இன்னொரு பக்கம் ஆர்ட் ஆஃப் டையிங், ஷரீரத்தை விடணும்னாலும் அதுவும் நல்லா விடணும், எந்த துன்பமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி ஆத்மா சரீரத்தை விட்டு போகணும். ஆர்ட் ஆஃப் லிவிங்கை விட ஆர்ட் ஆஃப் டையிங் மிகவும் முக்கியம். ஆகையில பாபா ஷரீரத்தை எப்படி விடுவது என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம், யாராவது இருக்காங்களா, யாராவது அப்படி செய்கிறாங்களா பாருங்க அப்படின்றார். முழு உலகத்திலும் இதுபோல் ஹே ஆத்மா, இப்பொழுது நீ ஷரீரத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ன? தேடி பாருங்கள். இந்த ஆர்ட்டை பாபா தான் சொல்லித்தர முடியும்.
அவர்தான் சரீரத்திலிருந்து விடுபட்டவர். வேற யாரும் இது சொல்லித்தர முடியாது. அதனால தான் பாபா சவால் விட்டார். வேணா போய் பார்த்துட்டு வாங்க. தூய்மையாகவில்லை என்றால் பிறகு தண்டனை அடைய நேரிடும். தண்டனை அடைவது யார்? ஆத்மாதான். இந்திந்த பாவ கர்மங்கள் செய்தாய், எனவே தண்டனை அனுபவி என்று காட்சி கிடைக்கும். அந்த நேரம் ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான தண்டனை கிடைக்கிறது என்ற உணர்வு ஏற்படும். அதாவது தண்டனை கிடைக்கிறது என்னவோ ஒரு சில வினாடிகள் தான். ஆனால் அதனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? பல ஜென்மங்களாக நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு தோணுமா, அதை உணர்வாங்களா. ஆகையால பாபா தூய்மை ஆகங்க, இல்லைன்னா தண்டனை அடைய நேரிடும் அப்படின்றார். அவ்வளவு துக்கம் அடைகிறீர்கள் என்றால் பிறகு சுகம் மீதம் என்ன இருக்க போகிறது? எனவே இப்பொழுது எந்த பாவ கர்மமும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். தன்னுடைய ரெஜிஸ்டரை வையுங்கள். ஒரு நோட்டு போட்டு காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னுடைய நடத்தை எப்படி இருந்தது அப்படின்றத செக் பண்ணணும். அதில் எழுதணும். அப்போதான் சேஞ்ச் வரும். இங்கு நடத்தை திருத்தப்படுகிறது. இங்கு, அதாவது மதுபனில் உங்களுக்குள் கச்சேரியும் நடக்கிறது. இதுபோல் அனைத்து சென்டர்களிலும் குழந்தைகள் கச்சேரி செய்ய வேண்டும். அதாவது சாக்கார் பாபா இருக்கும்போது இரவு கிளாஸ் நடக்கும், கிளாஸ்க்கு அப்புறம் கச்சேரி நடக்கும். அப்படின்னா எல்லாரும் அங்கே உட்காரணும். யார் யார் என்ன செய்தாங்க, யாராவது தவறாக பேசினாங்களா, துக்கம் கொடுத்தாங்களா, சோம்பேறித்தனமாக இருந்துட்டு செய்ய வேண்டியதை செய்யலையா, இதெல்லாம் அவங்க அப்படியே சொல்லுவாங்க. பாய் நான் இதை செய்திருக்கணும், செய்யலை, பாபா இன்னைக்கு என் வாய் மூலமாக இந்த வார்த்தை வந்துடுச்சு, சாரி அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இவங்களுக்கு நான் துக்கம் கொடுத்துட்டேன் எல்லாம் ஓப்பனாக சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு சென்டர்லேயும் செய்தால் நல்லது, செய்யணும் அப்படின்றார். சார்ட் எழுதுவது மிகவும் நல்லது. ஏன்னா எல்லார் முன்னாடி உண்மையை சொல்லணும்னு சொல்லும் போது கவனமாக இருப்போம் இல்லையா, தவறு நம்ம மூலமாக நடக்காதுன்ற எச்சரிக்கை இருக்கும். பதமா பதம்பதி ஆகக்கூடிய குழந்தைகள் என்று பாபா நமக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முயற்சியும் இருக்கணும் இல்லையா. அதாவது ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கு சம்பாதிச்சாதான் நம்ம பதமா பதம்பதி ஆக முடியும், பல கோடி மடங்குக்கு அதிபதி ஆக முடியும். ஆகையால சார்ட் வைக்கணும். அப்போதான் ஒவ்வொரு அடியிலையும் அவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்றார். மற்றபடி அங்கு பணத்திற்கான விஷயமே இருக்காது, அனைத்துமே கிடைத்துவிடும். பெரிய பெரிய நல்ல மாளிகைகள் இருக்கும். ஜென்ம ஜென்மங்களுக்கு உங்களுக்கு மாளிகை கிடைக்கிறது. குசேலருடைய உதாரணம் இருக்கிறதல்லவா. ஒரு பிடி என்று கேட்டதும் இங்கேயும் அதுபோல் கொண்டு வருகிறார்கள். வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட முடியுமா? அதற்கு மசாலா வகைகளையும் எடுத்து வருகிறார்கள். எவ்வளவு அன்பாக எடுத்து வருகிறார்கள். குசேலர் ஒரு பிடி அவலை தான் கொண்டு போனாங்க. ஆனா இங்கே தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? அவல் அல்லது அரிசியை கொண்டு வருவாங்க. வெறும் அரிசியவா சாப்பிடுவாங்க? அதுக்கு வேண்டிய மற்ற விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வருவாங்க. அதுக்கு பாபா பாராட்டிட்டு இருக்கிறார். தாய்மார்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு பாருங்க அப்படின்றார். இதுவோ பல பிறவிகளுக்கான விஷயமாகும். சிவபாபாவிற்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அதை அவர் நம்முடைய சேவைக்காக தான் பயன்படுத்துகிறார், தன்னிடம் வைத்துக் கொள்வதில்லை. அனைத்தையும் கொடுத்துவிடு, விஸ்வத்திற்கு எஜமானன் ஆகி விடுவாய் என்று இவருக்கும் சொன்னார். விநாசத்தின் காட்சியும் காட்டினார், ஸ்தாபனையின் காட்சியும் காட்டினார். அவ்வளவுதான். பிரம்மா பாபாவிற்கு சிவபாபா என்னை உலகத்திற்கே எஜமானன் ஆக்குகிறார் என்ற போதை ஏறிவிட்டது. பிரம்மா பாபா இதுபோல் திடீரென்றுதான் அனைத்தையும் விட்டார். முதலில் அவர் ரத்தின வியாபாரியாக இருந்தார். இப்பொழுது அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரியாக இருக்கிறார். குழந்தைகளுக்கும் எவ்வளவு நல்ல வியாபாரத்தை, கான்ட்ராக்டை கொடுக்கிறார்.
எதற்கும் உதவாத செல்லாத ஒரு கைப்பிடி அரிசியை பெற்றுக்கொண்டு மாளிகை கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல வருமானத்தை அடைய வைக்கிறார். உங்களுக்கு போலாநாத் பாபா கிடைத்திருக்கிறார். எவ்வளவு கள்ளங்கபடமற்றவர். உங்களை என்னவாக ஆக்குகிறார்? செல்லாத விஷயங்களுக்கு பதிலாக உங்களை 21 ஜென்மங்களுக்கு என்னவாக ஆக்கிவிடுகிறார். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கு மனிதர்கள் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். ஏனென்றால் தேவதைகள் மிகவும் சிரேஷ்டமானவர்கள், அதாவது மிகவும் உயர்ந்தவர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்தியில் சதா தன்னுடைய குறிக்கோளை நினைவில் வைக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை சதா தன்னுடன் வைத்திருக்க வேண்டும். நான் இப்படி ஆகுவதற்காக படித்து கொண்டிருக்கிறேன் என்ற குஷி இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் இறை மாணவர்களாக இருக்கிறீர்கள். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய பழைய செல்லாத ஒரு பிடி அரிசியை கொடுத்து மாளிகையை அடைய வேண்டும். அதாவது எதுக்கும் உதவாத அழியக்கூடிய இல்லை செல்லாத விஷயங்களை கொடுத்து அழியாத மாளிகையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிரம்மா பாபாவை பின்பற்றி அழியாத ஞான ரத்னங்களின் வியாபாரி ஆக வேண்டும். வரதானம், நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி ரத்தினமாகி அனைவருக்காகவும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளல் ஆகுங்கள். நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் வெற்றியாளராக இருப்பதினால் சதா குஷியில் நடனம் ஆடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வெற்றியை பற்றி வர்ணனை செய்வதில்லை. ஆனால் வெற்றியாளராக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் மற்றவர்களுக்கு தைரியத்தை அதிகரிப்பார்கள். யாரையும் இறக்குவதில்லை, அதாவது இறக்குவதற்கு முயற்சிப்பதில்லை. ஆனால் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகுகிறார்கள். அதாவது கீழே இருப்பவர்களை மேலே உயர்த்துவார்கள். யாரையும் இறக்கிறதுக்கு முயற்சி செய்வதில்லை அப்படின்னா யாரையும் தாழ்வா பார்க்க மாட்டாங்க. நீ ஒன்றுமே இல்லை, அல்லது உன்னால் எதுவும் செய்ய முடியாது, அது தகுதியானவனே இல்லை அப்படின்ற அந்த பார்வையில் பார்க்காம அவங்களையும் உயர்த்துவாங்க. வீணானவற்றிலிருந்து சதா தூர விலகி இருப்பார்கள். வீணானவற்றிலிருந்து ஒதுங்குவதுதான் வெற்றியாளர் ஆகுவதாகும். அப்படிப்பட்ட வெற்றியாளர் குழந்தைகள் அனைவருக்காகவும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகி விடுகிறார்கள். ஸ்லோகன்: சுயநலமற்ற மற்றும் விகாரமற்ற எண்ணங்களுடைய மனநிலையின் மூலம் சேவை செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். அவ்யக்த சமிகை: யோகத்தை பிரயோகம் செய்வதற்கு பார்வை மற்றும் உள்ளுணர்விலும் தூய்மைக்கு இன்னும் அடிக்கோடிடுங்கள். மூல ஆதாரமான தன்னுடைய எண்ணங்களை சுத்தமானதாக, ஞானத்தின் சொரூபமாக, சக்தியின் சொரூபமாக ஆக்குங்கள். யார் எவ்வளவு அலைந்து திரிந்து தொந்தரவடைந்து துக்கத்தின் அலைகளோடு வந்தாலும், குஷியில் இருப்பது சாத்தியமில்லை என்று நினைத்தாலும், உங்கள் முன்பு வந்தவுடனே உங்களுடைய மூர்த்தி, உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய பார்வை ஆகியவை அந்த ஆத்மாவை மாற்றிவிட வேண்டும். இதுதான் யோகத்தின் பிரயோகமாகும். ஓம் சாந்தி.